இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்குமாக. அவருடைய இயல்பின் அடிப்படையில் அநேக பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு எலோஹிம் என்கிறதான தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்க இந்த எலோஹிம் என்கிற எபிரேய வார்த்தையானது 5 எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சொல்லாகும். ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு வடிவம் இருக்கிறது. அந்த வடிவத்தின் அடிப்படையில் அதற்கு விளக்கமும் இருக்கிறது. எலோஹிம் என்கிறதான வார்த்தைக்கு முதல் எழுத்தானது ஆலேஃப். ஆலேஃப் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவன் எல்லாம் வல்லமை உள்ளவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். அவர் செய்கிறதை தடுத்து நிறுத்த ஒருவனால முடியாது, சர்வ வல்லமை உள்ளது. 2வது எழுத்து லாமெட். லாமெட் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் கோல் மற்றும் ஆசிரியர். சங்கீதக்காரன் 23வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எவரீர் நான் பயப்படேன், உமது கோலும் இந்த தடியும் என்னை தேற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்பட போகிறதான பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்கு சகலவற்றையும் போதித்து நான் சொன்ன யாவை உங்களுக்கு நினைப்பூட்டுகிற ஆசிரியர். லாமெட் எழுத்தானது கோல் மற்றும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனையும் ஆசிரியரையும் குறிக்கிறார். 3வது எழுத்து யோத் என்கிறதான எழுத்துடைய வடிவமான கரம், நீட்டப்பட்ட கரம். இதோ என் கை இயேசுவானவரை குறிக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். சிலுவையிலே நம்முடைய மீட்புக்கு, நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும்படி அவருடைய கைகளானது இரு பக்கமும் நீட்டப்பட்டது. அவருடைய இரு கால்களிலே ஆணியை அறைந்தார். எலோஹிம் என்பதற்கு வேதத்தில் குறிப்பிட்டுள்ள வார்த்தை தேவன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 14வது வசனத்தை பார்ப்போமானால், ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, எலோஹிமா இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் மூலமாக சகலமும் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. 14வது வசனம் சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன், ஆதியிலே எலோஹிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். உண்டானவை தேவன். அவர் நமக்காக தேவனிடத்திலிருந்து பிரிந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்மை மீட்கும்படியாகவும் தேவனாயிருந்தவர், தேவனோடு இருந்தவர், சகலமும் அவர் மூலமாக உண்டாக்கப்படுவதற்கு காரணமாயிருந்தவர். நமக்காக அவரிடமிருந்து பிரிந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நமக்கு ஒரு மீட்பையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் பெற்று தரும்படியாக பிசாசினுடைய சாத்தானுடைய கையில் இருந்து நம்மளை மீட்கும்படியாக பிரிந்து மாம்சமானார். நம்மை போல ஒரு சதையும் இரத்தமும் உள்ள தேவகுமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். உண்டான மெய்த்தேவனையும் நமக்காக பிதா அனுப்பின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவதே நித்திய ஜீவனாய். யோத் இயேசுவானவரை குறிக்கிறது. என்பதற்கு அவருடைய சுவாசம், தேவனுடைய சுவாசத்தை குறிக்கிறது. தேவன் மனிதனை களிமண்ணினாலே தம்முடைய கரத்தினாலே உருவாக்கி அவனுடைய நாசியிலே தம்முடைய சுவாசத்தை ஊதினார்.
மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். அவருடைய சுவாசம் நமக்குள் இருக்கிறது. அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினாலே பாவம் அவர்கள் மேல் விழுந்தது, மரணம் நிகழ்ந்தது. தேவனோடு அவர்களை எப்பொழுதும் இணைத்து வைத்திருக்கும் அவருடைய சுவாசமானது அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டது. தேவனுடைய சுவாசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மரித்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். எழுந்தவுடன் பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர்களும் மற்றும் ஜனங்களும் கூடியிருந்த இடங்களிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களை நோக்கி அப்போஸ்தலரை நோக்கி ஊதினார். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார். 5வது எலோஹேம் தண்ணீரை குறிக்கிறது. வேதத்திலே தண்ணீருக்கு ஒப்புமையாக அநேக வார்த்தைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் கர்த்தருடைய வார்த்தையை அழுவப்படுதலை உருவைக்கப்படுகிறது. தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. தண்ணீர் நித்திய ஜீவனை குறிக்கிறது. எலோஹேம் என்கிறதான இந்த ஒவ்வொரு எழுத்தில் காணப்படுகிறதான அர்த்தத்தை வைத்து தமிழிலே ஒரு செட்டோடர் உருவாக்குமானால், தேவன் பரிசுத்த ஆவியானவர் என் கோலையும் ஆசிரியரையும் கொண்டு தன் கரத்தின் வல்லமையினால் நமக்கு இயேசு எனும் இரட்சகர் மூலம் ரட்சிப்பையும் வார்த்தையையும் சுத்திகரிப்பையும் நித்திய ஜீவனையும் வழங்குகிறார். என்னுடைய அன்பு நண்பர்களே, ஒருவேளை வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறீர்களா? மனதில் உங்களுக்கு ஒரு சமாதானம் காணப்படவில்லையா? ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கையா? கவலைப்படாதீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அவர் உங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடித்தார். உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்தார். உங்களுடைய சந்தோஷத்திற்கு தேவையான, உங்களுடைய சமாதானத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஒன்று, உன்னுடைய பாவங்களுக்காகவும் உன்னுடைய அக்கிரமங்களுக்காகவும் உனக்கு வர வேண்டி இருந்த தண்டனை, உன்னுடைய நிம்மதியற்ற தன்மையை அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செய்து முடித்தாயிற்று. அவர் உனக்காக வெற்றியை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனால் நீ அவரை விசுவாசித்து அவரை உன்னுடைய சொந்த இரட்சகராக, உன்னுடைய மேய்ப்பராக, உன்னை பாதுகாக்கிறவராக, உன்னுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாக, உன்னுடைய இயேசுவானவராக, உன்னுடைய உனக்கு நித்திய ஜீவனையும் சமாதானத்தையும் அளிப்பவராக அவரை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறதான அனைத்தையும் நன்மைகளை உனக்கு பெற்றுக்கொள்ளும். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தினாலே வருத்தப்பட்டு, கவலையினால் மனம் நசுக்கப்பட்டு, நிம்மதி இல்லாமல், வருத்தத்தினாலும் பாரத்தினாலும் கவலையினாலும் என்னுடைய வாழ்க்கை சிதைந்திருக்கிறதே, என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் வராதா, ஒரு வெற்றி வராதா, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா, ஒரு மகிழ்ச்சி கிடைக்காதா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, அதிசயம் நடக்காதா? ஆம், நடக்கும். இன்றைக்கு இந்த சர்வ வல்லமுள்ள தேவனே, எல்லாம் வல்லமை உள்ளவரே, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, உன்னுடைய இரட்சகராக, உன்னுடைய பாதுகாப்பாளராக, உன்னுடைய இறைவனாக, உன்னுடைய குல தெய்வமாக நீ ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆம், அவர் உனக்கு நல்ல ஒரு தகப்பனா இருக்கிறார், உனக்கு எஜமானா இருக்கிறார், நல்ல ஒரு நண்பரா இருக்கிறார், உன்னை சுற்றி பாதுகாக்கிறவர். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான இவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். எந்தெந்த காரியங்களை குறித்து அவர்கள் பயந்து இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்கள் அதிகமாய் அவருடைய இருதயத்தை மனதை அழுத்துகிறோம், அந்த காரியங்களிலே, அந்த விஷயத்திலே ஒரு அற்புதத்தை
ஒரு விடுதலை நீர் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லோஹிம், கர்த்தர் உங்களோடு